வணக்கம் அன்பர்களே. இன்றைய பதிவு சித்திரை மாதத்துக்குரிய பலாபலன்கள். இந்த சித்திரை மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் குழந்தைக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் தன்னம்பிக்கை காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இணைவு பெற்று உட்கார்ந்திருக்காங்க. மிதுன மனையில் மனோ காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் ஞான காரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் கன்னி மனையிலும், கும்ப மனையில் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்றும், அதே சமயத்தில் செவ்வாய் பகவானும் கும்ப மனையில் உட்கார்ந்திருக்காங்க. மீனமனையில் ராகு புதன் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் இணைவு பெற்று உட்கார்ந்திருக்கு. இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சிகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த சித்திரை மாதம் 10ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி என்று செவ்வாய் பகவான் கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஸோ அதே போல இந்த சித்திரை மாதம் 11ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி என்று சுக்கிர பகவான் மீன மனையிலிருந்து மேச மனைக்கும், சித்திரை மாதம் 18ஆம் தேதி, அதாவது இந்த மே மாதம் 1ஆம் தேதி என்று குரு பகவான் மேச மனையிலிருந்து ரிஷப மனைக்கு பெயர்ச்சியாகிறார். அதே போல இந்த சித்திரை மாதம் 27ஆம் தேதி, அதாவது மே மாதம் 10ஆம் தேதி என்று புதன் பகவான் மீனமனையிலிருந்து மேசமனைக்கு பெயர்ச்சியாகிறது. ஸோ இந்த கிரக நிலைகளினுடைய அந்த சுழற்சியை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன பாதகம் என்ன, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, முதலில் தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உச்ச பலம் பெற்று வலிமையா இருக்கார். யாரோட சேர்ந்திருக்காருன்னா புதன் 11ஆம் அதிபதியோட சேர்ந்து 8ஆம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தில் ராகுவோட சேர்ந்திருக்கார். அப்போ வேலையில் சில பல அழுத்தம் பிரஷர்கள் இருந்தாலும் வேலை சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். அதுவும் குறிப்பாக வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்லவைகளாக நடக்கும். அதாவது ஒரு விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு விசா கிடைக்கும். வெளிநாட்டு வேலை என்பது ஊர்ஜிதமாக கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியும் நடக்க இருக்கிறது. அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதி. ஸோ அப்போ என்ன, குரு பகவான் எங்கே வந்து அமர்கிறார்? 10ஆம் இடத்தில் வந்து அமர்கிறார். அப்போ நிச்சயமாக தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தினுடைய இறுதியில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை அமையல, நிறைய இடத்துல அப்ளை பண்ண, ஒரு இன்டர்வியூ கூப்பிடல, அப்படியே கூப்பிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்தாலும் ஒரு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு இருக்கின்ற இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய இறுதியில் உங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கேற்ப வேலை கிடைக்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை. அதே சமயத்தில் இதுவரைக்கும் ஒரு வேலை, ஒரு இடம் மாற்றத்துக்காக ஏங்கி கொண்டிருந்த, அதாவது தூரதேச பிரயாணத்தில் இருக்கிற, அதாவது அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற, அதர் ஸ்டேட்டில் இருக்கிற, ஸோ இந்த மாதிரியான ஒரு டிஸ்டன்ஸில் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய, நீங்கள் நினைத்தவாறு இடமாற்றங்கள். அதே சமயத்தில் ப்ரமோஷன் சார்ந்த விஷயத்தில் தடைப்பட்டு கொண்டே இருந்தது. அதாவது நான் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக நீங்கள் நினைப்பது நடக்கக்கூடிய மாதம். ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, உங்கள் ராசிநாதனான சூரிய பகவான் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போது உங்கள் ராசிநாதன் வலிமையாக இருந்தாலே அந்த மாதம் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் எளிதில் நடக்கும் என்பது தான் அமைப்பு. அப்போது வியாபாரம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் தொழில் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அதே சமயத்தில் தன லாபத்தை தரக்கூடிய அமைப்புகளும் இந்த
மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. ஏன்னா தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அதாவது தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வானது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் இருந்து இருக்கிறது. இதுவரைக்கும் ஒரு நல்ல லாபம் கிடைக்கல, பொருளாதாரத்தில் மேன்மை கிடைக்கல என்றிருக்கின்ற இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நிச்சயமாக தனம் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு. என 10ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து கொண்டு 2ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா. ஸோ இதெல்லாமே பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வழிமுறைகளை உருவாக்கக்கூடிய இடம்ங்கிறதுனால நிச்சயமாக பொருளாதாரம் தனம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் குடும்ப சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருந்தது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாக இருக்கிறது. கணவன் ஒரு சைடில் இருக்காங்க, மனைவி ஒரு சைடில் இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழப்பம், ஒரு மாதிரியான தன்மை இருந்தவர்களுக்கெல்லாம் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை கிடைக்கக்கூடிய, ஒரு அந்நுண்ணியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் சார்ந்த விஷயத்தில் தடைப்பட்டு கொண்டே இருந்தது, திருமணம் அமைய மாட்டேங்குது, ஏதாவது ஒரு ரூபத்தில் தொந்தரவு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு இருக்கின்ற இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அந்த குரு பகவானுடைய பார்வை குடும்பஸ்தானத்தில் பதிகின்ற காரணத்தால் குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வுங்கிறது சாத்தியமாக இருக்கிறது. இதுவரைக்கும் தன்னுடைய பேச்சை யாரும் கேட்கல, தன்னுடைய குடும்ப உறுப்பினர் கூட கேட்காம இருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் இருந்து உங்களுடைய பேச்சு திறமை, உங்க பேச்சை கேட்கக்கூடிய தன்மை, பேச்சை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக நல்ல வருமானத்தை பெருக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. கேது பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல ஞானத்தையும் அறிவையும் தருவார். ஏன் நமக்குள்ள பிரச்சனை வருகிறது, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருகிறது, எதனால் வருது, யாரால வருது அப்படிங்கிற அந்த ஞானமும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அப்போ குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தில் நல்ல சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மைகள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் சனியோடு சேர்ந்திருக்கிறதுனால அந்த குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் அப்படிங்கிறதை மட்டும் ஆழமாக மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். அதுவும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் இருந்து அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, இந்த மாதம் சித்திரை மாதம் 10ஆம் தேதி, அதாவது இந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி என்று செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல போய் மறைகிறார். அப்போது அந்த செவ்வாய் 8ஆம் இடத்துல போய் மறையும் போது, செவ்வாய் என்பது சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம்ங்கிறதுனால ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் நிலம் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், இந்த மாதிரி இடம் சார்ந்த விஷயத்தில் ஒரு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க கூட அதில் ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்காங்கிறத நல்லா அலசி ஆராய்ந்து பார்க்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, ஒரு 5ஆம் இடம் என்பது பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா. அப்போ அந்த பூர்வீக ஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் ஆரம்பிக்க முடியல, அல்லது தகப்பனுடைய தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய யோகங்கள் இதெல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் திருப்திகரமாக இருக்கும். குழந்தைகள் என்ன கோர்ஸ் படிக்கணும் என்று ஆசைப்பட்டு அது கடந்த 2-3 வருடங்களாக அந்த எண்ண ஓட்டத்தில் இருந்து கொண்டிருந்ததோ அந்த எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. அப்போ குழந்தைகள் ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், அல்லது ஒரு வக்கீல் படிக்கணும், ஒரு சிஏ படிக்கணும், இந்த மாதிரி எண்ண ஓட்டத்தில் இருந்தவர்களுக்கு அந்த எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது. எதிர்ப்பு பகை அப்படிங்கிற தன்மை இருந்தவர்கள் அந்த எதிர்ப்பிலிருந்து விலகக்கூடிய தன்மை, கடன் அடைக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு கடன் அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். பணம் கொடுத்து அது ரிட்டர்ன் ஆகலை, ஒரு தொந்தரவு பிரச்சனையோடு இருக்கிறது அப்படின்னு இருக்கின்றவர்களுக்கும் ஒரு சிலருக்கு பணம் ரிட்டர்ன் ஆவதற்கான வாய்ப்புகளின் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். ஏன்னா புதன் பகவான் லாபத்தை தரக்கூடிய, தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த புதன் பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்து சுக்கிரனோடு சேர்ந்து புதன் நீசமானாலும் நீச பங்கமாக மாறி குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா, தனஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா. அப்போ திடீரென்று உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஷேர்
ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயத்தில் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மையும் சிறப்பாக இருக்கிறது. அந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே இந்த மாதம் அதிகமாக இருக்கும். அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த கோபம் ஆக்ரோஷத்தை மட்டும் தவிர்ப்பது தான் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தந்தையின் மூலமாக நல்ல அனுகூல மேன்மைகள், அரசு சார்ந்த விஷயங்கள், இதுவரைக்கு ஒரு தடைப்பட்ட காரியங்களாக இருந்தால் அந்த தடைகள் நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள். அதே சமயத்தில் சூரியனுங்கிறது அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார பதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள், அரசியல் இருப்பவர்களுக்கு அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், கலை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பேச்சு சார்ந்த விஷயங்கள், இசை சம்பந்தப்பட்ட, நாட்டியம் சம்பந்தப்பட்ட, எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு திடீரென்று கூடுதல் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது. ஒரு சிலருக்கு யாத்திரைகள், புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும், சமூகத்தில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் ஒரு சிலருக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டில் கல்வி பயிலக்கூடிய தன்மை, ரிசர்ச் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாட்டம், அல்ல அதில் ரிசர்ச்சில் ஏற்கனவே இருந்து அதில் ஒரு தொய்வு இருந்தவர்களுக்கும் அது மறுபடியும் அதை எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய அல்லது புதிய கண்டுபிடிப்புகளில் ஈடுபட்டு அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. புதன் சார்ந்த விஷயத்தில், அதாவது இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தகவல் தொடர்பு துறை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அழுத்தம் பிரஷர் இருந்தவர்கள் கூட இந்த மாதம் அதிலிருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது குரு பகவான், 5ஆம் அதிபதி. அப்போ பூர்வ புண்ணியம் பலப்பெறணும், உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கணும், பதவி கிடைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடும் போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் ஈடேறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான். இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு, உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன, எந்த டிகிரியில் அமைந்திருக்கிறது, இப்போ நடப்பில் என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும், அதாவது இந்த வருடத்தில் சொந்த தொழில் சுய தொழில் செய்யக்கூடிய விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம், இப்போ நான் +2 முடிச்சிட்டேன் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், அதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறது. எப்போ திருமண தடை நடந்து கொண்டிருக்கிறது, எப்போ இந்த திருமண தடை விலகும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டக்கூடிய அதிர்ஷ்டம் யோகம் இருக்கிறது, இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், அதாவது ஒரு சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேர்ந்தும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.